ஆவிக்குரிய உலகம் எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் பார்த்ததை சொல்றேன். இந்த 31 ஆண்டு கால ஊழியத்தில் நான் பார்த்ததை சொல்லுகிறேன். மற்றவருடைய ஜாதி என்ன, படிப்பு என்ன, பதவி என்ன, மற்றவங்க வீடு என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதை பார்த்து தான் மனிதர்களுக்கு மதிப்பே கொடுக்குறாங்க. இதுதான் உலகத்தில் உள்ள எல்லாரும் செய்கிறது. ஆவிக்குரிய உலகத்தை இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுக்கிறவர்கள் நீங்கள் எனக்கு போன் பண்ணி தகவல் தெரிவிக்கலாம். நீங்க என்னதான் டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒழுகுற குச்சி வீட்டில் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க சாதாரணமா ஒரு 150 ரூபாய்க்குள்ள புடவையை கட்டிக்கிட்டு ஒரு 100 ரூபாய்க்குள்ள சட்டையை போட்டுக்கிட்டு வேஷ்டியை கட்டிக்கிட்டு வந்தாலும் நீங்க நல்ல ஒரு மாடி வீட்டில் இருங்கலாம். நல்லா இருக்கீங்களா உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்க வீட்டை வச்சு உங்களை மதிக்கிறாங்கோ, உங்க படிப்பை வச்சு மதிக்கிறாங்க, உங்க பதவியை வச்சு மதிக்கிறாங்க, உங்க பேக்ரவுண்டை வச்சு மதிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நல்லா இருந்தவங்கலாம் இப்படி மாறி போயிட்டாங்க. ஒரு நேரத்தில் எல்லாரையும் ஒன்று போல நினைக்கக்கூடியவங்க, எல்லார்கிட்டையும் ஒன்று போல பழகக்கூடியவங்கெல்லாம் இப்பெல்லாம் மாறி போயிட்டாங்க. அதுக்கு காரணம் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தியில் கேட்டோம். கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தனிந்து போகும், தனிந்து போகும். அதான் வசனம். கடைசி காலம் அப்படி.